அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு பின்னாடி கொடுக்குற கலராக இருக்கலாம் அல்லது இமேஜாக இருக்கலாம். அந்த இமேஜுக்கு தேவையான சைஸு இல்லை ஆர்ஜின் இது மாதிரி இருக்கலாம். சிஎஸ்எஸோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 9 இருக்குது. ஒன்று பேக்ரவுண்ட் போட்டு அதில் ஒன்று சேர்த்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தனித்தனியாகவும் நம்ம கால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர். சிஎஸ்எஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து ஹெட்டில் ஆட் பண்ணேன். இப்போ வந்து நான் இங்கே main.cssல ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒரு div போடுறேன், போட்டேன். இப்போ ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிட்டேன். இந்த பேராகிராஃபுக்கு நான் இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து கிளாஸ் போட்டுட்டு பேக்ரவுண்ட் கலர்னு போட்டுட்டு இங்கே வந்து பேக்ரவுண்ட் போட்டுட்டு கிரீன் இந்த மாதிரி போட்டால் எடுத்துக்கணும். இது வந்து பேக்ரவுண்ட் வந்து மெயின் ப்ராப்பர்ட்டி. இதோட சப் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். இப்போ வந்து இதில் வந்து நம்ம பேடிங் ஆட் பண்ணால் இதை தெரியும். பேடிங் ஒரு 30 பிக்சல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேராகிராஃபு டிவ்வில் இருக்கிற இந்த கண்டென்ட்டுக்கு பேக்ரவுண்டில் கலர் வந்து நம்ம க்ரீனு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிஎஸ்எஸ்ல வந்து நான் பேடிங்கை ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டிவ்வில் வந்து பேடிங் கொடுக்காம இருந்தாலோ அல்லது கண்டென்ட் எதுவும் ஆட் பண்ணாமல் இருந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா அந்த கலர் வந்து விசிபிள் ஆகாது. அட்லீஸ்ட் பேடிங் கொடுத்தோம்னா அந்த பேடிங் உள்ள ஸ்பேஸ்க்கு கலர் காட்டும். அப்படி பேடிங் இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த கண்டென்ட்டாவது இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இருந்தால் பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகாது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்லலாம் நம்ம போடலாம். இதை வந்து கலரோட நேம் கொடுக்குறோம்ல, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கீவேர்டுன்னு சொல்லுவோம். கீவேர்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரீன் கொடுத்துருக்கோம், இது ப்ளூ, இது ஒரு கலரோட கீவேர்டு. கான்ட்ராஸ்டாக இருக்குது, அதனால் இந்த கலரு ஒயிட் போட்டுருவோம். வா, இப்போ வேறு கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ப்ரௌன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரோட கீவேர்டு. வேறு என்ன மாதிரி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா கோடில் கொடுக்கலாம். ஹெக்ஸா வேல்யூ சொல்லுவாங்கள்ல அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்தமாரி கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் வந்து எக்ஸ் வேல்யூவில் காட்டும். மூணாவது வந்து என்ன வேல்யூ கொடுக்கலாம்னா ஆர்ஜிபியாகவும் கொடுக்கலாம். ஆர்ஜிபி வந்து இப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது காட்டும் உங்களுக்கு. இது எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி இந்த மாதிரி கொடுத்தாலும் எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து ஆர்ஜிபியில் வந்து ஆல்ஃபா வேல்யூ ஆர்ஜிபிஏன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டுக்காக வரும் 0.5. பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கணும். HSL இருக்குல்ல, இதுவும் எடுத்துக்கணும். HSLும் எடுத்துக்கணும், HSLAயும் எடுத்துக்கணும். அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேல்யூஸில் வந்து எத்தனை வருது, அதாவது கீவேர்டாகவும் எடுத்துக்கணும், எக்ஸ் கோடாகவும் எடுத்துக்கணும், RGPA ஏன்னா ஆல்ஃபா அதுவாகவும் எடுத்துக்கணும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HSL. HSL என்னென்னா ஹியூ, சேச்சுரேஷன் அண்டு லைட்னஸ். அதை தான் வந்து ஷார்ட்டாக HSL சொல்கிறாங்க. அதோட ஆல்ஃபா வேல்யூ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட், அதுவும் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னா ஒன்றுமே இருக்காது, கலர் போயிடும், பேக்ரவுண்ட் கலர் வந்து தெரியாது. இது வந்து இங்கே அப்ளிகபிள் கிடையாது. நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கரண்ட் கலர் ஒன்று இருக்குது. கரண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நான் கரண்ட் கலர் போடுறேன். பேக்ரவுண்ட் இது கரண்ட் கலர் கொடுத்துட்டா கரண்ட் கலர் வந்து ஒயிட் எடுத்துக்குது. ஏன் ஒயிட் எடுக்குதுன்னா கரண்ட் கலர் கொடுத்தோம்னா இந்த டிவ்வுக்கு என்ன கலர், அதாவது கலர் ப்ராப்பர்ட்டியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் வந்து கரண்ட் கலராக இது எடுத்துக்கணும். டிஃபால்ட்டான இப்போ இந்த இது கொடுக்கல வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா பிளாக் எடுத்துக்கிட்டோம். டிஃபால்ட்டான கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். இங்கே வேல்யூ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த கலர் கொடுக்கணும், வைலட் கொடுக்கணும், கொடுத்தா வைலட் எடுத்துக்கணும். இந்த கலர் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பேக்ரவுண்ட் வந்து கரண்ட் கலர் கொடுத்தா எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த மாதிரி கொடுத்தா டெக்ஸ்ட் எப்படி வியூவா வைக்கிறது, இப்போ டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இந்த இதுக்கு என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். போட்டு இதோட கிளாஸை வந்து கரண்ட் போடுறேன். போட்டுட்டு இதை ஒரு பேராகிராஃபில் தூக்கி போடுறோம். காப்பி ஆயிடுச்சா, கட் ஆகலையா பண்ணி இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் கொடுத்து இதுக்குள்ள தூக்கி போட்டுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டோம்னா இப்போ இதோட கரண்ட் கலர் என்ன வரும்னா பிளாக்கு வரும். ஓகேவா, பிளாக் வந்துருச்சா. இது கீழே வந்து அந்த பேராகிராஃபோட டெக்ஸ்ட் கலரை வந்து தனியாக போட்டிங்கன்னா இப்போ கலர் வந்து ஒயிட் கொடுக்கும். கொடுத்தா இங்கே வந்து ஒயிட்டு எடுத்துக்கணும் உங்களுக்கு. இங்கே வந்து டிவ்வுக்கு காமனாக போடும். டிவ்வுக்கு வந்து நிறையா டிவ் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம். நம்ம டாப் ஒரு 20 பிக்சல் கலர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிவ்வுக்கு வந்து இந்த கலர் கொடுத்துருக்கேன்ல, இந்த கலர் வந்து இங்கே கரண்ட் கலராக அப்ளை ஆயிடுச்சு. இங்கே ஒயிட் கொடுத்தனும் போது இந்த ஒயிட் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வரலை, இங்கே வந்து வந்துருச்சு. ஏன்னா நம்ம இங்கே கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக நெஸ்டிங்காக போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது கலர் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் இமேஜ். இங்கே வந்து பேக்ரவுண்ட் வந்து 3 டைப்பாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட், இன்னொன்று ரேடியல் கிரேடியன்ட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா URL ஃபார்மேட்டில் நாம் போடலாம். இது என்னது லிஸ்ட்டில் கொடுக்கல, அதனால வந்துருக்கு. ஓகேவா, ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதில் வரும். இதில் வந்து என்னென்னா இந்த ரேடியல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிங்கிள் ரேடியலும் ஆட் பண்ணலாம், அல்லது மல்டிபிள் கிரேடியண்ட்டும் நம்ம
ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஆர்எலும் சிங்கிள் யூஆர்எல் அல்லது ஒன் யூஆர்எல் ஆட் பண்ணலாம், அல்லது மல்டிபிள் யூஆர்எலும் ஆட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எலோட லீனியரையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம், ரேடியல் கிரேடியண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணியும் நாம் பேக்ரவுண்ட் இமேஜாக நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யூஆர்எலை வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம்னா, ஒன்று ரிலேட்டிவ் பாத் அப்படி யூஸ் பண்ணலாம், அல்லது அப்சல்யூட் பாத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரூட் பாத்தாகவும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் ஃபஸ்ட்டு லீனியர் கிரேடியண்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன். நான் லீனியர் கிரேடியண்ட்டுக்கு ஒரு டியூப் தான் போட்டு லோரம் ஆட் பண்ணுறோம். கலர் நல்லா இல்லையோ, இந்த கலர் தூக்கி விட்டுரும். எங்கே ஆட் பண்ணோம், எங்கே பார்த்தாலும் ரோஸ் ரோஸாக தெரியும். இப்போ இங்கே லீனியர் போட்டோம். கிளாஸ் ஆட் பண்ணுமா, நான் ஆட் பண்ணல. கிளாஸு லீனியர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட், இதுக்குள்ளே வந்து இதோட வேல்யூ கொடுக்கணும். லீனியர் கிரேடியன்ட் ரேடியல் கிரேடியன்ட்டு இது வந்து அட்வான்ஸ் டாபிக் சிஎஸ்எஸில். இதை வந்து நான் ஃபியூச்சர் கிளாஸில் கண்டிப்பாக அதை பற்றி எடுக்கிறேன். இப்போ அதோட வேல்யூஸை மட்டும் நான் போடுறேன், சிம்பிளான வேல்யூஸ் மட்டும் போடுறேன். 45 டிகிரி கமா ரெட் கமா எல்லோ. பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட் வந்து வந்துருச்சு. நம்ம இதுக்கு வழக்கம் போல் பேடிங் ஒரு 30 பிக்சல் பேடிங்கை மேலே கொடுத்துடலாமா, காமனாக கொடுத்துடலாமா? ஓகே, மேலே இருக்கட்டும் காமனாக வச்சு. இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் கலர் வந்து வழக்கம் போல் ஒயிட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட். இங்கே வேல்யூ மாற்றிக்கலாம், என்ன டிகிரி வேணாலும் கொடுத்துக்கலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதை வந்து ஃபியூச்சர் வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட். இதை அப்படியே தூக்கி போட்டேன். ரேடியல் சேவ் பண்ணுவா. ரேடியல். இப்போ ரேடியல் கிரேடியன்ட்டுக்கு நம்ம கிளாஸ் எழுத போகிறோம். இதோடது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ரேடியல் கிரேடியன்ட் சர்க்கிள் கமா, இதில் வந்து ப்ளூ கமா ரெட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கலாம், இல்லைன்னா ஆர்ஜிபி வேல்யூ தெரிஞ்சால் கூட அதுலேயும் நம்ம கொடுக்கலாம். RGB வேல்யூ 0,2 ஒரு 81. இங்கே க்ளோசிங் ப்ராக்கெட் பண்ணும் போட்டா வரல இன்னும். தப்பு இருக்கு, இங்கே கமா போடல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு. இதில் வந்து ஹைட் அண்ட் வித் போட்டால் கூட இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பிக்சல், ஹைட்டு ஆட்டோ, இது போட்டாலும் இங்கே எடுத்துக்கணும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த ரேடியல் கிரேடியன்ட்டில் வந்து மல்டிபிள் இமேஜஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இதே இதை காப்பி பண்ணிட்டு இதுக்கு பேர் வந்து ரேடியல் மல்டிபிள் போட்டுமா, மல்டிபிள் போடுவோம். மல்டிபிள் இப்போ
இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், இதை வந்து ஒரு என்ட்ரு கொடுத்து கீழே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து விசிபிளாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரேடியல் கிரேடியன்ட், சர்க்கிள், கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒரு 45%. அப்புறம் வேறு ஏதாவது கொஞ்சம் லைட் கலராக ஒரு 48% போட்டுட்டு கமா போடணும். கமா போட்டு அடுத்த ரேடியல் கிரேடியன்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன போடலாம்? எலிப்ஸ், ஃபோர்த்ஸ்ட் கார்னர், கமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம கலர் வந்து யூஸ் பண்ணலாம். இது ரெட் கலரு, இது ஒரு 20%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் போடுவோம். வந்துருச்சு. இது ஒரு 20 போட்டுக்கோமா, இங்கே ஒரு 80%. கீழே எப்படி வந்திருக்கு? பிளாக்காக வந்திருக்கு. அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். கலருக்கு 0 வந்து ஒரு 0 கம்மியாக போட்டோம், அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்குறோம், ஒயிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் வந்து என்ன கொடுக்கலாம்? ஒரு வித்து வந்து 600 பிக்சல், ஹைட் வந்து ஆட்டோ. சரிங்களா? நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஆனால் பேக்ரவுண்ட் வந்து கருப்பு கலராக தெரியுதோ? வேணா கூட நம்ம கலரை வந்து வேறு கலர் வச்சு பார்ப்போம். நம்ம பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக தெரியுதுல்ல, ப்ளூ வைப்போமா? வச்சுட்டு இங்கே வந்து க்ரீனை போடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து டிஃபரன்ஷியேட் தெரியுது. பிளாக் தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதே கிடக்கட்டும். இப்போது நம்ம லீனியர் கிரேடியன்ட் பார்த்துட்டோம், ரேடியல் கிரேடியன்ட் சிங்கிளாக பார்த்துட்டோம், மல்டிபிளாகவும் பார்த்துட்டோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் வந்து போட்டு அதில் வந்து இமேஜோட பார்த்து, அது ரிலேட்டிவ் பார்த்தாவும் இருக்கலாம் அல்லது அப்சல்யூட் பார்த்தாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரிலேட்டிவ் பார்த்துக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு டிவ் போட்டால் டைலாக் வருது. கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருவோம். டிவ் வந்து எம்டி டிவ் தான். இமேஜ் வந்து நாம் கூகுளில் தேடுவோம். குட் பேட் அக்லி இமேஜ், அஜித் இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ் இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுக்கலாமா? இது எடுத்துக்குவோம். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எங்கே இருக்கு? காப்பி இமேஜ் அட்ரஸ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வாங்க, இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டுட்டு யூஆர்எல் இது வருது பார்த்தீங்களா? இதில் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும். இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்தோட இமேஜ் தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த டிவ் அளவு தான் தெரியுது. இந்த இடத்துல நம்ம வந்து பேடிங் போட்டு பெருசாகிக்கலாம். இங்கே இருக்கு சிஎஸ்எஸ். வா, லோ பெரிய பார்த்தா இருக்கு பாருங்க. இங்கே பேடிங் போட்டு ஒரு 700 பிக்சல் போடும், பெருசாகவே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ரிலேட்டிவ் பார்த்து வந்து இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எவ்வளோ தடவை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படியே டெலிட் பண்ண எல்லாத்தையும். டெலிட் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து
நான் ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அசெட் இமேஜஸ் குட் பேட் அக்லி இமேஜ். பார்த்தீங்கன்னா அஜித்தோட இந்த ஸ்டில்லை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்துருச்சு. இது வந்து அப்சல்யூட் பாத்து. நம்ம டைரெக்டாக அங்கேருந்து காப்பி லிங்க் போட்டோம்ல, அது வந்து ரிலேட்டிவ் பாத்து. இங்கேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜும் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் இமேஜஸும் நாம் யூஸ் பண்ணி விடலாம். இப்போ மூணாவது பேக்ரவுண்ட் ரிப்பீட். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த இமேஜோட எலமெண்ட்டை வந்து பார்க்குறதுக்காக ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஒரு 1 பிக்சல் சாலிட் பிளாக். இந்த கோடு வந்துருக்குல்ல, இதுக்குள்ளே தான் வந்து இந்த இமேஜ் வந்து இருக்கு. வேணா இன்னும் ஒன்று பெருசாகிக்கலாம், பார்க்க நல்லா தெரியுதுல்ல. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 3, 6, 9, 12. அது கீழே வர கொஞ்சம் ஹாஃபாக வந்து கட் ஆகி வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அஜித்தோட இமேஜ் இருக்குது. இது என்ன இருக்குன்னா, ஒரு இமேஜ் வந்து ரிப்பீட்டாக வந்துருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா, பேக்ரவுண்ட் ரிப்பீட். இதோட வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நோ ரிப்பீட், ரிப்பீட், ரிப்பீட் எக்ஸ், ஒய், ரவுண்டு, ஸ்பேஸ். இதெல்லாம் வந்து இதோட வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து பை டிஃபால்ட் வந்து ரிப்பீட்டில் தான் இருக்கு. ஏன்னா ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 இமேஜாக வந்திருக்கு. இங்கே வந்து நம்ம என்ன இருக்கிறோம், நோ ரிப்பீட் கொடுக்குறோம். கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் இருக்கும். என்ன இமேஜோட சைஸோ அந்த சைஸ் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இவ்வளோ ஒரு டிவ்வில் ஒன்று தான் வரும். அடுத்து வந்து ரிப்பீட்டு எக்ஸ். எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரோ மாதிரி எடுத்துக்கணும், ஹரிசாண்டலாக எடுத்துக்கணும். ஹரிசாண்டலாக எத்தனை வேணாலும் ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படியே ஆப்போசிட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஒய்னா வெர்டிகல். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்பேஸ் பார்த்தோமா. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும், இடையில வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் இதே இது வந்து நீங்கள் ரிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மொத்தமாக ஒட்டிட்டு வந்துருக்கும். ஒவ்வொரு இமேஜுக்கு இடையில ஸ்பேசஸே இருக்காது. இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வரும். இன்னொன்று வந்து ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த இமேஜ் இடத்துல வந்து யூஸ் ஆகாது. ஏதாவது இமேஜஸ் வந்து ரவுண்டாக வர்ற இமேஜை யூஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டோட இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம், டபுளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரிப்பீட் ஸ்பேஸ் இந்த மாதிரி நாம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி வந்திருக்கு, ஸ்பேஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டாவும் வேல்யூவை நாம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம், இப்போ சிங்கிள் இமேஜ் யூஸ் பண்ணிட்டோம்ல, இதிலே வந்து 2 இமேஜ் யூஸ் பண்ணால் எப்படி வருங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து என்ன போடலாம், எந்த டிவ், இந்த டிவ் எடுத்துக்கிறோம். இந்த டிவ்வில் வந்து இமேஜ் 2, 2 இமேஜ் இருக்கனால 2 போட்டுக்கிறேன்.
இந்த கிளாஸை காப்பி பண்ணிக்குவோம். இங்க வந்து என்ன பண்றேன்னா 2 இமேஜ் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் URL, ஒரு ஸ்டார் இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன் நான். வந்துருச்சா? வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்துருச்சு. அதுக்கு பேடிங் ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்னதாகவே கொடுப்போம். ஒரு 400 பிக்சல். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாராக வந்துருச்சு. இதை வந்து என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம அஜித்தோட இமேஜை இதில் சேர்ப்போம். சேர்க்கும் போது என்ன பண்ணணும்னா அங்கே சொன்ன அதே மாதிரி தான் ஒரு கமா போட்டுட்டு இங்க அடுத்ததை ஆட் பண்ணணும். URL அசெட் இமேஜ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஸ்டார் இருக்கு, பின்னாடி வந்து அஜித்தோட இமேஜ் வந்துருக்கு. இங்க வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணலாம். ரிப்பீட் பேக்ரவுண்ட், ரிப்பீட், நோ ரிப்பீட், கமா ரிப்பீட். இப்படி போட்டா என்ன ஆகும்னா, இங்க வந்திருக்கு, இது வேற இமேஜ், இந்த கீழே இருக்கு. நோ ரிப்பீட். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்டார் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து அஜித்தோட இமேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு வந்து நோ ரிப்பீட். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 2 வேல்யூ வந்து சிங்கிள் இமேஜுக்கு யூஸ் பண்ணும்போது கமா கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல 2 யூஸ் பண்ணுறோம்ல, அதனால வந்து நம்ம கமா கொடுத்தா தான் வரும். இப்போ இந்த இடத்துல கமா கொடுக்கலைன்னா இது தெரியாது, வித்தியாசம் தெரியாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுவும் ரிப்பீட்டாக இருக்குது, இது ரிப்பீட்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் வந்துருக்கு. கரெக்டானது வந்து இந்த இடத்துல கமா கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஒரே ஒரு தடவை வந்து ஸ்டார் மட்டும் வரும். அஜித்தோடது வந்து ரிப்பீட் ஆகி 6 தடவை வந்திருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜில் 2 URL ஆட் பண்ணியிருக்கோம். URLோட நம்ம மற்ற இது லீனியர் கிரேடியன்ட்டோ அல்லது ரேடியல் கிரேடியன்ட்டோ நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்டார் இமேஜுக்கு பழுது லீனியர் கிரேடியன்ட் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HSL வேல்யூ கொடுக்குறேன் நான். ஒரு ரேண்டமாக ஒரு 120 100% கமா ஒரு 25%. 2 செப்பரேட்க்கு கமா போடணும். கமா மிஸ் பண்ணோம்னா கலர் வந்து வராமல் போகலாம் அல்லது தப்பாகவும் போகலாம். போட்டாச்சா? இங்கே கமா போடணும். 2 வேல்யூக்கு நடுவில் கமா போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துடுச்சு. அஜித்தோட படத்தை காணும். ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறது வந்து மேலே வரும்ல, அப்போ வந்து மேலே வந்து கிரேடியன்ட் கலர் வந்துடுச்சு. இதுக்கு பின்னாடி தான் அஜித்தோடது இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்பரண்ட் கலராக மாற்றி விடலாம். இது கொஞ்சம் கலர் மாறி இருக்கா, அப்போ இதோட கலரே மாற்று. ஏன்னா ஆல்ஃபா போட்டு 0.5 போட்டோம்னா கலர் வந்து ஒரு 50% வந்து கம்மியாகும். பார்த்தீங்கன்னா கலர் வந்து கம்மியாயிடுச்சு. கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இருக்கிற அஜித் வந்து தெரியுது. இங்கே வந்து லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், URLும் யூஸ் பண்ணியிருக்கோம், கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்தது ரிப்பீட் பார்த்துட்டோமா? ரிப்பீட்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கு. அது லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டமு, ரைட்டு, அப்புறம்
சென்டர். இதெல்லாம் வந்து கீவேர்டு வேல்யூஸ். இதே மாதிரி வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்தில் கொடுக்கலாம். லென்த்லனா 20 பிக்சல், 10 CH, VH இந்த மாதிரி கொடுக்கறது. அப்புறம் பெர்சன்டேஜில் நம்ம பொசிஷன் கொடுக்கலாம். 25%, 75%, 55% அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ 3 தான் கொடுக்கலாம். கீவேர்டாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம். பர்சன்டேஜ் அண்டு என்ன சொன்னேன், லென்த்தாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போது பொசிஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பொசிஷனில் வந்து இன்னும் வந்து இதுக்கு சப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 2 இருக்கு. 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷனில் வந்து எக்ஸ். இப்போ அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, எக்ஸு ஒய் பார்த்தோம்ல, அதே மாதிரி பொசிஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. இங்கே வந்து எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீவேர்ட்ஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாறாது. பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து காமனாக தான் வரும். கீவேர்டு மட்டும் இங்கே மாறும். இந்த பேக்ரவுண்ட் பொசிஷனுக்கு வந்து லெஃப்ட், டாப்பு, பாட்டம், ரைட், சென்டர் வரும்போது எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு அண்டு சென்ட்ரு மட்டும் வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு, பாட்டம் அண்டு சென்ட்ரு வரும். சென்ட்ரு வந்து எல்லாத்தையுமே வந்துடும். எக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறனால லெஃப்ட் ரைட் மட்டும் எடுத்துக்கணும். வெர்டிக்கலாக இருக்கும்போது டாப்பு, பாட்டம் மட்டும் எடுத்துக்கணும். அந்த பொசிஷன் ஞாபகம் வச்சுன்னா கரெக்டாக வரும். ஹரிசாண்டலாக இருந்தால் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, வெர்டிக்கலாக இப்படி இருந்துச்சுன்னா மேலே கீழே, டாப்பு, பாட்டம், அவ்வளோதான். இப்போது இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்ப்போம். இங்கே வந்து நான் லீனியர் கிரேடியன்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு இது போடும், 2 தான் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். இதை ஹைட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். 1 இருக்கா? இங்கே வந்து நம்ம நோ ரிப்பீட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஜித்து மட்டும் இருக்கு. அவுட்லைன் போட்டுருவோம். அப்படின்னா எலமெண்ட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். வந்துருச்சா? இப்போ ஓகே. இப்போ வந்து பை டிஃபால்ட் வந்து டாப்பு லெஃப்டில் இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் பொசிஷன் லெஃப்ட் எங்கே இருக்கு? இங்கே வந்து நிற்கிதா? இதை வந்து லெஃப்டாக எடுத்துரும். இப்போ ரைட்னா இந்த சைடு போயிடும். ரைட் போட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து டாப்புனா அப்படி டாப்பு இங்கே வரும். சைடில் கேப் இருக்கா? பாட்டம்னா அப்படியே கீழே இருக்கும். சென்டர்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்துருச்சு. இந்த எலமெண்ட்டுக்கு சென்டராக இருக்கு. பேக்ரவுண்ட் பொசிஷனோட XY பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு பார்த்தாலே தெரியும். இப்போ எக்ஸ் போடுறேன். எக்ஸில் சென்ட்ரு போட்டால் இந்த இடத்துல நிற்கிது. அங்கே டாப்பில் இருந்துச்சுல அந்த இடத்துல நிற்கிது. எக்ஸில் என்ன இருந்துச்சு? லெஃப்ட் ரைட் இருந்துச்சா? லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இங்கே ஒட்டலை, கொஞ்சம் ஓரமாக தான் நின்றுச்சு. இந்த இடத்துல நின்றுச்சு. இந்த இடத்துல தான் நடுவில் போயிருந்துச்சு. இப்போ ரைட் போட்டால் இந்த கார்னருக்கு போயிடும். இதேமாதிரி வந்து டாப் பாட்டம் வந்து எப்படி வரும்னா, டாப் பாட்டம் வந்து ஒய் கொடுக்கணும். எக்ஸில் வந்து டாப் அண்ட் பாட்டம் வராது. டாப் கொடுத்தா இங்கே வந்துடுது. பாட்டம் வந்து அப்படியே நேராக இந்த கார்னரில் வந்துடுது. இதுதான் வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு, பேக்ரவுண்ட் சைஸ். இதில் வந்து 2 வேல்யூ தான். ஒன்று கவரு, இன்னொன்று கண்டெய்ன். இது வந்து கீவேர்டு. இது வந்து கீவேர்டு சொல்லுவாங்க.
பொசிஷன் வந்து நம்ம லெஃப்ட் கொடுப்போம். இப்போ இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் யூஸ் பண்ணுவோம். கவர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஃபுல் கண்டெய்னருக்கு வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்துடும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, கவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஓரமாக லெஃப்டில் அலைன் ஆகிருந்துச்சு. கவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டெய்னரில் ஃபுல் வித்தாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஹோம் பேஜில் வந்து பேனர் கொடுத்துருப்பாங்க. இங்கே இதை ஆரம்பித்து ஃபுல் பேஜாக கவர் ஆகி வந்துருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் கவர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்ன் வந்து பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும், ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் ஆகி வராது. இது வந்து கீவேர்டு வேல்யூஸ். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்லேயும் வந்து வித்தை பேஸ் பண்ணி சில வேல்யூஸ் இருக்குது. வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 50% அல்லது ஆட்டோ அல்லது 12 பிக்சல் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. இது வந்து சிங்கிள் வேல்யூ கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 வேல்யூஸாக யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் வேல்யூ கொடுக்கும்போது ஹைட் வந்து ஆட்டோவாக எடுத்துக்கணும். இப்போ 2 வேல்யூ கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுப்பாங்க, பேக்ரவுண்டு சைஸ் போட்டு 75%, அப்புறம் 100%. இந்த மாதிரி போடும்போது இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இந்த 75% வந்து வித்து, ரெண்டாவது வருது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. இங்கே சிங்கிள் வேல்யூ கொடுக்கும்போது 50% கொடுத்தீங்கன்னா ஹைட் வந்து அதுக்கேற்றாப்புல ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து சில பர்சன்டேஜ் வேல்யூ வந்து இங்கே போட்டு காட்டுறேன். இங்கே வந்து ஒரு 50% போட்டோம்னா இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50%. இது கொஞ்சம் சிறுசாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கூட 80 போடுறேன். 80 கொஞ்சம் பெருசாக தெரியும் இமேஜ். பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து 80 வந்துருச்சு. 80 வந்துட்டு 80%க்கு ஏற்ற ஹைட்டை வந்து மேட்ச் பண்ணி இங்கே போட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா சிமிலராக கண்டெய்ன் மாதிரி தெரியுது. அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணேன், 60 போடுறேன். 60 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து சிங்கிள் வேல்யூ. இதே இது டபுள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன இருக்கும், 100% இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து வித்து, செகண்ட் வேல்யூ வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆனால் பார்த்தா கொஞ்சம் லேசாக ஸ்ரிங்க் ஆகியிருக்க மாதிரி தெரியுது. நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கூட போட்டலாம். 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன இமேஜை வந்து பெருசாக்கின மாதிரி இருக்குது. இந்த கேஸில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், கவர் போட்டு போயிடலாம். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரில பாருங்கள், அந்த ஸ்ரிங்கான தெரில. அந்த 100%ல் யூஸ் பண்ணுறதுக்கும் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு பார்த்து அதுக்கேற்ற நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி. அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், பொசிஷன் பார்த்தோமா, பொசிஷன் சைஸ் பார்த்தோம். அடுத்து பேக்ரவுண்ட் ஆரிஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டை பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேல்யூ தான் வரும். பார்டர் பாக்ஸ், பேடிங் பாக்ஸ் அண்டு கான்டென்ட் பாக்ஸ். இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா கவர் வந்து இது பண்ணிடுறேன். பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஆரிஜின் எங்கே இருக்கு, இந்த இருக்கு, ஆரிஜின் போட்டுட்டு பேடிங்
பாக்ஸ். இதை மாத்திடுறேன், அவுட்லைனை ஹைட் பண்ணிட்டு பழுது வந்து நம்ம பார்டர் போடும். பார்டர் 10 pixel dashed ப்ரௌன் போடும். டிஃபரன்ஸ் தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கு, பேடிங் பாக்ஸ் போட்டிருக்கோம். இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த இது எடுத்துக்கிறோம். அந்த பேடிங் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஏரியாக்குள்ள இந்த இமேஜ் கண்டென்ட் வரும், அதுக்கு ரிலேட்டிவா வரும். அதே மாதிரி தான் சிமிலரா வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பாக்ஸ். பார்டர் பாக்ஸ்னா எங்க வருது பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆரிஜின் வந்து இமேஜோட ஆரிஜின் இந்த இடத்துல இருந்து வருது. பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனுக்கு பின்னாடி வருது. அப்போனா இது வந்து பார்டரோட ஏரியாவில் இருக்கு. இது எது பேடிங் வந்து இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு இது கூட போடுவோம், பெருசாக சின்னதாக இருந்தால் வித்தியாசம் தெரியல, கண்டெய்ன்ஸ் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பார்டருக்கு உள்ள வந்துருக்கு. வித்தியாசம் தெரியுதா? பார்டர்ல வந்து இந்த டாட்டு இந்த இடத்துல கரெக்டா வந்திருக்கும், பேடிங்ல வந்து உள்ள வந்திருக்கு. கண்டென்ட்னா இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துடும். இப்போ கண்டென்ட் பாக்ஸ் போறேன். அண்ட் பாக்ஸ் எங்க காணோம், எங்க போச்சு, காண போச்சு. சின்னதாக இருந்தனால காண போச்சு. இப்போ உள்ள வந்துருக்கு. எதுக்குள்ள இருக்கு, இந்த கண்டென்ட் இந்த ஏரியா இருக்குல்ல, பேடிங்க்கு உள்ள வந்து கண்டென்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள சின்னதா அலைன் ஆகி வந்திருக்கு. கண்டென்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டெய்ன் வந்து யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாது. ஸோ இதோட வந்து ஆரிஜின் வந்து முடியுது. இந்த பேக்ரவுண்ட் ஆரிஜின் வந்து இமேஜஸ்க்கு தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிளிப்பு. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்ஸிமம் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலரு, இந்த கவரு, பொசிஷனு, இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ரேர் சினாரியோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளிப்பு, பேக்ரவுண்ட் கிளிப்புக்கு தனியாக போடுவோமா? இப்போ இதுக்கு வந்து கிளிப்புன்னு பேர் வச்சுப்போம். இது வந்து என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கிளிப்னே போடுறேன். கண்டென்ட் தேவைப்பட்டால் நம்ம பெருசாக ஆட் பண்ணிக்கலாம். வா, இப்போ இதுக்கு வந்து நான் கிளாஸ் கொடுக்குறேன். கிளிப்புக்கு இதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்க இருக்கா, பேக்ரவுண்ட் கலர் வந்து ரோஸ் கலர் தான் வருது. இங்க ரோஸ் கலர் ஆட் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல அதில் போட்ட மாதிரி இதில் பார்டர் போடுவோம். ரொம்ப பெருசாக வேணாம், ஒரு 5 பிக்சல் போட்டாச்சு. டேஷ் போட்டுட்டு கலர் வந்து பிளாக் ஆட் பண்ணிக்கணும். வந்துச்சா? கலர் வந்து ஒயிட், ஒயிட் போட்டோம். ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கோ, அதே பெருசாகும். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 70 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் அது ஒரு 800. நல்லா போல்டாக இருக்கட்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிளிப்பு,
இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் பாக்ஸு, கண்டென்ட் பாக்ஸு, பேடிங் பாக்ஸு, இன்னும் 2 இருக்குமே, கண்டென்ட் ஏரியான்னு ஒன்று இருக்கும், டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். இதில் காணாது, அது இருக்கும். இப்போ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நான் பார்டர் பாக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்கு வெளியே இருந்துச்சுல, இது வந்து பார்டரோட டிப்பில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது அதே இது பேடிங் போகிறோம். பேடிங் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இது இந்த இடத்துல வெளியே வந்துச்சா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிங்கோட டிப்புன்னு சொல்கிறத விட எட்ஜுன்னு சொல்லலாம். எட்ஜிலேருந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது, கண்டென்ட் பாக்ஸ். கண்டென்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ஏன் வருதுன்னா, அந்த கண்டென்ட் இருக்கிற ஏரியா மட்டும் காட்டும். பார்த்தீங்கன்னா இங்கே பேடிங் வந்து இந்த இடத்துல பார்டர் வந்து கரெக்டாக மேலே வந்துருந்துச்சு, பேடிங் வந்து அந்த டாட்டுக்கு உள்ளே வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கண்டென்ட் இருக்கிற ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிடும். அதுதான் கண்டென்ட் பாக்ஸு. இன்னொன்று கண்டென்ட் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அது எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போமா. அது ஃபுல்லாக எடுத்துக்கோ, இல்லை இதை போட்டு பார்த்தா தெரியும். அதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் எடுத்துருக்கு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ. கண்டென்ட் ஏரியா இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டென்ட் ஏரியா மட்டும் வந்துருந்துச்சு. இது கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து போயிருக்கு. இது எங்கே போயிருக்கு, டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில எனக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னா பேக்ரவுண்டு போயிடும். இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, இந்த டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து சாலிட் கலர் யூஸ் பண்ணுறதை விட வேறு லீனியர் கிரேடியன்ட்டு யூஸ் பண்ணலாம். இதை நான் வந்து இது பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட் டு ரைட் ரெட்டு கமா எல்லோ. இப்போ இந்த கலர் யூஸ் பண்ணிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை காணும்போது என்ன பண்ணால் கலர் இருக்குல்ல, ஒயிட்டை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டுன்னு மாற்றிடணும். நாங்கள் சொன்னேன்ல, ஃப்யூச்சரில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, கலரை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றியாச்சு. மாற்றினா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல டெக்ஸ்ட்டு மாறிடும். இப்போ வந்து இதை வந்து இப்போ மாற்றணும்னா கண்டென்ட் வந்து நிறையா கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீனியர் கிரேடியன்ட் கலராக மாறிடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல யூஸ் பண்ணால் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. இதான் சொன்னீங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணணும். இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளெண்டு மோடு. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா இமேஜையும் கலரையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் விசுவலாக நமக்கு வந்து காட்டும். நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஷாப்ஸ்லாம் நம்ம கலர் மிக்சிங் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திருப்பி நம்ம அஜித்தை கொண்டு வந்துடுவோம். டிவ் டாட்டு பிளெண்டு, இது கீழே போடுவோம். இங்கே பிளெண்டு போட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நாம் URL போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தும் யூஸ் பண்ணலாம். டபுள் கோட்ஸ் எல்லாமே போட்டாலும் ஒர்க் ஆகும்.
இங்க அஜித் வந்துட்டாரா? கீழே வந்துட்டார் அஜித். அதுக்கப்புறம் இதில் வந்து பேடிங் வந்து ஒரு 450 பிக்சல் கொடுக்குறேன். நல்லா பெருசாகவே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் போட்டு அப்படி வரும். கலரை காணும், ஏன்னா இன்னும் பிளெண்ட் பண்ணலை நம்ம. இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிப்பீட் வந்து ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு கமா வருது. வச்சா இன்னும் வரலையா? அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கவர் வந்து சைஸ் வந்து நம்ம கவர் யூஸ் பண்ணிக்கோம், ஃபுல்லாக வரட்டும். பெருசாக்கிடுமா? ஓகே, இப்படி தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கு. போட்டுட்டு இப்போ யூஸ் பண்ணோம் பேக்ரவுண்ட் பிளெண்ட் மோடு. இதில் வந்து இதை காட்டுது பார்த்தீங்களா? இதெல்லாம் இதோட வேல்யூஸ். கலர், கலர் பேண்ட், கலர் டோஜ், டார்க்கன், டிஃப்ரென்ஸ், எக்ஸ்க்ளூஷன் எல்லாமே இதோட வேல்யூஸ். நாம் நார்மல் மல்டிபிள் போடுறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருது. எனக்கும் ஐடியா இல்லை. பாருங்க, பச்சை மேலே ஓவர்லே ஆகி ஒரு கெத்தான கலரை காட்டுது. இல்லை வேற கலர் மாற்றி பார்ப்போம், வேற மாற்றி வைப்போம். டிஃபரன்ஸ் டார்க் அண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ டிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா விண்டேஜ் மாடலில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் வேற ஒன்று இருக்கு, ஸ்க்ரீன் ஒன்று இருக்கு. ஸ்க்ரீன் கொடுத்தா பாருங்க, இது ஒரு டைப்பாக இருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லுமினாசிட்டி இருக்குது, சாஃப்ட் லைட்டு, ஹார்டு லைட்டு, இந்த மாதிரி இருக்குது. நம்ம லுமினாசிட்டி போடுவோம், எது நல்லா இருக்கு பார்ப்போம். லுமினாசிட்டி போட்டோம்னா பாருங்க, பச்சை கலரில் வெறித்தனமாக இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளெண்ட் மோடோட ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து சிங்கிள் வேல்யூவும் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லுமினோசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதோட வந்து இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டார்க்கன் போடணும்னா டார்க்கன் போட்டு ஒரு கமா போட்டுக்கிட்டிங்கன்னா 2 வேல்யூ அப்ளை ஆகும். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். இது அதை விட வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது. இல்லைன்னா ஸ்க்ரீன் போடுமா, ஸ்க்ரீனு லுமினாசிட்டி இப்போ எப்படி வியூ இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக தான், லுமினாசிட்டி அந்தளவுக்கு கரெக்டாக வந்து அப்ளை ஆகலை. அப்போ டிஃப்ரென்ஸ் போடுமா, லுமினாசிட்டி இப்போ டிஃப்ரென்ஸ் போடும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் தான் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு. இந்த நார்மல் இந்த அஜித் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட வந்திருக்கு. இதுதான் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளெண்ட் மோட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறத சொல்கிறேன் நான். அதாவது எல்லா வேல்யூஸையும் கம்பைன் டுகெதர். இதுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் வருது போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கலர் வரும், இனிமேல் கலர் தான் வரும். அதுக்கப்புறம் இமேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து சைஸ் வரும். இந்த இடத்துல வந்து சைஸும் பொசிஷனும் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்லாஷ் வந்து கண்டிப்பாக போடணும். இந்த ஆர்டரில் தான் வரும், ஆர்டர் மாறிடக்கூடாது. சைஸ்க்கு அப்புறம் வந்து என்ன வரும்னா ரிப்பீட் இருக்குல்ல, ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு அது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்.
அட்டாச்மெண்ட் இதுக்கப்புறம் எடுக்கிறேன், லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆரிஜின், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கிளிப்பு வேல்யூ இருக்கணும். இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்குது, மொத்தம் 9 சொன்னேன் இல்லை. இந்த இதில் வந்து பிளெண்டு வந்து வராது, இது வந்து தனியாக தான் வரும். பிளெண்ட் மோடு வந்து எப்பவுமே தனியாக தான் வரும். மற்ற அதர் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இந்த பேக்ரவுண்டோட ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து வரும். இதில் வந்து பொசிஷனும் சைஸும் பக்கத்தில் வரும்போது அந்த சைஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை ப்ராப்பர்ட்டிஸ் போட்டோம்ல, இது எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை வந்து எப்படி பண்ணோம்னா, பேக்ரவுண்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணோம், கலரு. இப்போ க்ரீன் போட்டோமா. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 8 ப்ராப்பர்ட்டிஸுமே கிடையாது. இங்கே எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 தான் இருக்குது. இப்போ 4 மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து கலர் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் போட்டு அசெட்டு இமேஜு இங்கே இது யூஸ் பண்ணிடும். இது உங்களுக்கு எடுத்துகிட்டு சொன்னால் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக வந்து இது பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிட்டு. நான் அப்புறம் நம்ம போடுறதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுல, அதுக்காக வந்துருச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம அலைன் பண்ணுவோம். சென்டரை அலைன் பண்ணோம்னா சென்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கவர் போடுறோம்ல, கவர் போடும்போது ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு கவரு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட்டா நோ ரிப்பீட்டா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன நோ ரிப்பீட் போடுவோம், நோ ரிப்பீட், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த மாதிரி வந்துருச்சு. பிளெண்ட் மோட் எப்பவுமே வந்து பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட சேராது, இது தனியாக தான் வரும். மிச்சம் 8 மட்டும் இதில் சேர்ந்து வரும். ஓ கடைசி ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மெயின் போடுறேன், மெயினுக்குள்ள ஒரு செக்ஷன், செக்ஷனுக்குள்ள ஒரு டிவ் கிளாஸ் வந்து அட்டாச்மெண்ட் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குவோம், ஒரு 70 வேர்ட்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா கண்டென்ட் வந்து நிறையா யூஸ் பண்ணிடுவோம். வந்துருச்சா. இப்போ இதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். செக்ஷன் போட்டுக்கலாம். செக்ஷனுக்கு வந்து ஒரு ஹைட்டு வந்து 300 பிக்சல். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன், நான் போட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எதுவும் டிஃபரன்ஸ் தெரியலையா. அதுக்கப்புறம் மெயின் ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால் வித் வந்து 30 rem யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ div டாட் அட்டாச்மெண்ட் இங்க வந்து என்ன பண்றோம், டிஃபரன்ஸ் தெரியுதா, இங்க தெரியுதா, இந்த செக்ஷனோட ஸ்க்ரால் மட்டும் விழுந்திருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் URL போட்டு நம்ம அதே அஜித்தோட படத்தை எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு, சின்னதாகும். ஓகேவா. சேவ் பண்ண ஸ்க்ரோல் ஆகிட்டே போகுது. அப்புறம் பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து லெஃப்ட், அதுக்கப்புறம்
பேக்ரவுண்ட் ரிப்பீட்டு. இது வந்து சின்னதாக இருக்கனால ரிப்பீட் ஆச்சா ஆகலையான்னு தெரியாது, ஆனால் வந்து உள்ளே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால் நோ ரிப்பீட்டு ஆட் பண்ணுறோம். இதோட மேக்ஸ் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 20 rem போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹைட் வந்து 100%. கலர் வந்து கரெக்டாக தெரியலையா, கலர் வந்து என்னன்னு தெரியல, அதனால் ஒயிட்டு $1 போட்டேன்னா ஒயிட்டு. ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கலாம், 1.5 rem யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ வந்து ஆட்டோ. இப்போ எப்படி வந்திருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்திருக்கு. டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குல்ல, டெக்ஸ்ட் வந்து ஒரு ஷேடோ கொடுத்துரும், பார்க்க கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியும் டெக்ஸ்ட். 0.6 rem. கலர் வந்து பிளாக்கு. 0.6 rem பிளாக். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? முன்னாடிக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தூக்கலாக தெரியுது கலர். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, லோக்கல், ஸ்க்ரால் 3 தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரால் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அப்படியே இருக்கு, டெக்ஸ்ட் மட்டும் ஸ்க்ரால் ஆகுது. ஆனால் இதை ஸ்க்ரோல் பண்ணோம்னா இமேஜும் ஸ்க்ரோல் ஆகும். உள்ள கண்டெய்னர் மட்டும் ஸ்க்ரால் பண்ணோம்னா டெக்ஸ்ட் மட்டும் போகும். பட் அந்த வியூபோர்ட், ஃபுல் வியூபோர்ட் இருக்குல்ல, அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது இமேஜும் சேர்ந்து டெக்ஸ்டோட ஸ்க்ரோல் ஆகும். அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ ஃபிக்ஸ்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து மேலே வந்து ஃபிக்ஸ்டாக ஒட்டிக்கணும். டெக்ஸ்ட்டை ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்க்ரோல் ஆகும், இதை ஸ்க்ரோல் பண்ணாலும் இமேஜ் மூவ் ஆகாது. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எலமெண்ட்டோட ஸ்க்ரோலு, இது வந்து வியூ போர்ட்டோட ஸ்க்ரோல். வியூ போர்ட்னா இந்த இது வருதுல்ல ப்ரௌசரில், இது ரொம்ப பெருசாக இருந்தால் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெயின் போட்டு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸ்க்ரோல் போடும்போது இமேஜு அந்த கண்டெய்னருக்குள்ளே ஸ்க்ரோல் ஆகும், டெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் ஆகும். திருப்பி சொல்கிறேன், ஸ்க்ரால் போடும்போது இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து இமேஜ் வந்து அப்படியே இருக்கும், டெக்ஸ்ட்டு மட்டும் ஸ்க்ரோல் ஆகும். வியூ போட்டு ஸ்க்ரோல் ஆகும்போது இமேஜும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகும். அதே இது வந்து ஃபிக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து டாப்பில் போய் ஒட்டிக்கணும். ஜஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் ஸ்க்ரோல் ஆகும், கண்டெய்னரில் ஸ்க்ரோல் ஆகும். வியூ போட்டு ஸ்க்ரோல் ஆனாலும் இமேஜ் ஸ்க்ரோலு ஆகாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் என்ன ஆகுதுன்னா தெரியுதா, இமேஜும் ஸ்க்ரோல் ஆகும், டெக்ஸ்ட்டும் ஸ்க்ரோல் ஆகும், கண்டெய்னருக்குள்ளேயும் ஸ்க்ரோல் ஆகும், வியூ போட்டும் ஸ்க்ரோல் ஆகும். இதுதான் மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி இமேஜ் அட்டாச்மெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேரலெக்ஸ் சொல்லுவாங்க, பேரலெக்ஸ் ஸ்க்ரோலிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஷார்ட்கட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா இதெல்லாம் சரி பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கலர் கிடையாதுல்ல, அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஆர்எல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு
அடுத்த வேல்யூ வந்து என்ன வருது, லெஃப்ட், அடுத்து நோ, ரிப்பீட்டு, லாஸ்ட்டாக வந்து அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா இந்த வியூக்கு நமக்கு வந்துடும். இந்த இடத்துல மாற்றோம்னா அப்படி மாற்றிக்கலாம். ஸ்க்ரூ. இதோட வீடியோ இங்கே முடியுது. இது வரைக்கும் மேஜரான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நீ அடுத்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ், ஒப்பாசிட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன விட்டு போன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மொத்தமாக சேர்த்து பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சிஎஸ்எஸில் எப்படி மீடியா குறி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். இந்த பேக்ரவுண்டில் வந்து இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, 9 இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அந்த வெப்சைட்டில் வந்து ஹீரோ பேனர் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு வர ஹோம் பேஜில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இமேஜ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு பொசிஷனு, சைஸு, ரிப்பீட்டு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இமேஜோட சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரலெக்ஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரேர் சினாரியோவில் தான் அர்ஜினு, கிளிப்பு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நிறையா இருக்குங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.